ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் மாமா இஸ் யுவர் எனிமி பார்ட் 6 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி சுகாவுக்கும் வாயனுக்கும் மேரேஜ் வந்து எல்லோரும் சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சுகாவோட அம்மாவுமே சுகாவை கூப்பிட்டு இந்த மாதிரி வாயன் தான் உன் ஒய்ஃப் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. சுகாவால் எதுவும் பண்ண முடியல. அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 6. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீனில் சுகா எவ்வளவோ சொல்கிறாரு. புரிஞ்சுக்கோம்மா, என்னாலாம் வான மேரேஜ் பண்ணிக்க முடியாதும்மா, ஏம்மா அப்படி பண்ணுற? டேய், முடிவு பண்ணியாச்சுடா, மாற்ற முடியாது. சொன்னால் புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எதுவும் யாராலையும் எங்கே மாற்றவே முடியாது, விட்டுரு அப்படின்ட்டு அவங்க அம்மா அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சுகாவால் ஐயோ ஏற்றுக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலையே. வேறு வழியில் வானதான் கல்யாணம் படிக்கணுமா அப்படின்ட்டு சுகாவாக நினச்சிட்டு அங்கேருந்து போயிட்டான். இங்கே ஜியாவா வானை பிடிச்சிட்டு, வயன், இப்போ அக்கா வாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதை சொன்னதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. பட் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. இருந்தாலுமே எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு பண்ணிக்கணும், சரியா அப்படின்றா. அவள் ஒன்றும் புரியாமல், என்னக்கா சொல்லிகிட்டு இருக்க, காமெடி பண்ணிகிட்டு இருக்க, தள்ளு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். இப்போ தானே எந்திரிச்சா, மறுபடியும் தூங்க போகிறேன். அக்கா, நான் நல்லா சாப்பிட்டு வந்தேன்க்கா, ஸோ அதனால் எனக்கு தூக்கம் வருதுக்கா, நான் தூங்க போகிறேன். இப்போல்லாம் சோம்பேறியாக இருக்காதுடி, இப்போல்லாம் சோம்பேறியாக இருந்தால் உனக்கு எப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்புடின்னு கேட்டது வான் வந்து. என்னது கல்யாணமா, யாருக்கு? அது வந்து வாயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வாயனோட அம்மா வந்து, அம்மாடி வாயன், இன்றைக்கி உனக்கும் சுகாவுக்குமே கல்யாணத்தை பற்றி நாங்கள் பேசி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னதும் வாயனுக்கு வந்து லைட்டாக சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அவளுக்கு சுகாவை பிடிக்கும். ஸோ அதனால் அவளும் சிரிச்சிட்டே, நிஜமாவா எனக்கு சுகா அம்மாவுக்கு கல்யாணமா அப்படின்னு கேட்குறா. இவ கேட்குறத பார்த்தா இவளுக்கு சுகா அம்மா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது ஜியாவுக்கு புரியுது. அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ உனக்கு ஓகேவா, நீ சுகாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஓகே தான், மாமனை எது கேட்டாலும் வாங்கி தருவார், எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சுகா மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு வாயின் அசால்ட்டாக சொல்கிறா. அவங்க அம்மாவுக்கும் ஜியாவுக்குலாம் ஷாக்கு. நல்ல வேலை, இதுவே சுகாவாக இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா. இதுவே இந்நேரம் உனக்கும் ஜிம்முனுக்கும் தான் கல்யாணம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா. ஏம்மா, கொலையே இல்லாமல் சாமி அடி இருப்பா. நல்ல வேலை, சுகாதான் இவளுக்கு ஏற்ற பையன் அப்படின்ட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. வாயனுமே என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, உனக்கும் சுகாவுக்கும் ஜோடி பொருத்தம் நல்லாயிருக்குன்னு சொன்னோம். அது எனக்கே தெரியுமே. சரிம்மா, இன்னும் 2 நாள் என்கேஜ்மெண்ட் இருக்குது, பர்ச்சேஸு அதெல்லாம் நிறையா போகணும், நீ ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக வச்சுக்கோ, சரியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வாயின் வந்து, சரி தள்ளு, என்னோடய ஃபேஸை ப்ரைட்டாக வச்சுக்கணும் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக கிளாஸ் ஸ்கின் மாதிரி மாறணுன்னா நல்லா தூங்கி தூங்கி எந்திக்கணும். அப்போ தான் எங்கேஜ்மெண்ட் அன்றைக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் அப்படின்ட்டு வாயின் படுத்தவங்க போயிட்டா. ஆஜியா பார்க்குறா. கல்யாணம்னு சொன்னதுக்கப்புறமும் இதுக்கிட்டேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அதே குழந்தைத்தனமாக தான் இருக்குது. இதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எப்படி குடும்பம் நடத்த போகிறாளோ, எனக்கு சுகாவை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க அக்காவை சொல்லிட்டு சரி தூங்குடி அப்படின்ட்டு போயிட்டா. ஸோ இப்படியே ஒரு நாள் முடியுது. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வாயின் வந்து சுகாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி வெக்காது தான் வருது. ஸோ அதனால் சுகா பார்க்குறதே இல்லை, பாட்டுக்கு ரூம்குள்ளே தான் கிடக்கிறா. ஸோ என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி ஈவினிங், அதான் முந்தின நாள் ஈவினிங், நாளைக்கு தான் வந்து என்கேஜ்மெண்ட். ஸோ அதனால் எல்லாருமே அப்படியே நல்லா ப்ரிப்பேராக இருக்கா. வாயின் வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு ஃபேஷன் மாலுக்கு வந்திருக்கா. ஸோ அங்கே வந்து அவளுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அங்கேயுமே ஜிம்முன்னு வந்திருப்பான், அதுவும் ஒரு பொண்ணு கூட, அது வந்து அவனோட கிளைண்ட்டு, சும்மா வந்திருப்பான். ஸோ வாயின் ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருக்கதை பார்த்ததும், ஓ நாளைக்கு ஷுவாக்கும் வீக்கும் என்கேஜ்மெண்ட்ல, அதுக்கு தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்ருக்காளோ அப்படின்ட்டு நேராக அவகிட்ட வந்து, வான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அவன், இந்த தெருதல் இங்கே என்ன பண்ணுது, பார்த்தா தெரில, ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணுற, யார் கூட வந்த? அதுவா, இதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த கிளைண்ட் வந்து, ஜிமன் இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது வாயின் பார்த்துட்டு, ஓ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, உன்னை பற்றி நல்லா தெரியுமோ, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கா? ஆமாம், நீ எத்தனை வாட்டி ஒரு மாதிரி கிஸ் அடிச்சிருப்ப, அதெல்லாம் அந்த பிள்ளை தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே ஜிமன் வாயை பற்றிட்டு மூடிக்கிட்டு, இது ஒன்றும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, என்னோடய கிளைண்ட்டு, எனக்கு நல்லாவே தெரியுதுடி நல்லா பொசசிவ் ஆகுறேன்னு, இருந்தாலும் அந்த வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, புரியுதா? என்னது அப்படின்ட்டு வாயிலேருந்து கை எடுத்துட்டு, யாரா பொசசிவ் ஆகிறா, நான் பொசசிவ் ஆகிறேனா, அது உனக்காண்டியா? ஆமாம், அதான் நல்லா பொங்கி எழுறியே, அதான் கண்ணில் ஒரு வெறி தெரியுதே, இருந்தே கருமல் தெரில, நீ பொசசிவ் தான் ஆகுறேன்னு.
எனக்கு புரியல ஜீவன். நீ ஒரு சரியான பைத்தியம் அப்படிங்கிறத அடிக்கடி நிரூபிக்கிற. நான் எதுக்கு உங்கள் பொசசிவ் போகிறேன்? தள்ளு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்கா ட்ரெஸ்ஸை. சுஜியோமே வான் செலக்ட் பண்ணிட்டே இல்லையாடி? எவ்வளோ நேரம் தாண்டி சும்மா சுற்றிக்கிட்டே இருக்க போகிற? ஒரு ட்ரெஸ் எடுத்து ட்ரையல் பார்த்துட்டு வா. இந்தா இந்த ரெட் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, போய் ட்ரையல் பார்த்துட்டு வா. ஆம், இது ரொம்ப கிராண்டாக தெரியுமேக்கா. பரவாயில்லடி, நீ தானே பொண்ணு போ அப்படின்றாங்க. ஸோ அவனுமே சரி ஓகே அப்படின்ட்டு போகும்போது ஆஜியா ஜிம்னை பார்த்துட்டு என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லை, கிளைண்ட்டு கூட வந்தேன். கிளைண்ட்டு கூட இங்கே வர தெரியுதுல, வீட்டுக்கு வந்தேன் என்ன குறைஞ்சா போயிட போகிற? அம்மா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணாங்க தெரியுமா? அதான் நாளைக்கு தான் என்கேஜ்மெண்ட்ல, நாளைக்கு வரேன். இப்படியே சொல்லிகிட்டு இருக்காத, நாளைக்கு வரப்பாரு அப்படின்றாங்க அவருமே. சரி சரி அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அவன் இனிமேல் அதுக்குள்ளே அந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரா. சும்மா பக்காவாக இருக்கா. அப்படியே சிம்முனா வாயை பிளந்துட்டு பார்க்குறான். அவனால் வாயை மூடவே முடியல. ஏன்னா வாயின் அவ்வளோ அழகாக இருக்கா. அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஏன் வாயின் கூட வந்த கிளைண்ட்டுமே, சிம்மன் இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அப்படின்ட்டு சொல்லிகிட்டே அவனை பார்த்தா அவன் வாயை பிளந்துட்டு பார்த்துட்ருக்கா. அதிலே தெரியுது இவனுக்கு ஏதோ இந்த புள்ள மேலே இருக்குது அப்படின்ட்டு. அவளுமே சிரிச்சுட்டே அதை பார்த்துட்ருக்கா. ஜியா பார்த்துட்டு வான் செம்மையாக இருக்குடி இந்த ட்ரெஸ்ஸு, நீ இதையே செலக்ட் பண்ணிக்கோ, சும்மா பக்காவாக இருக்குது. நல்லா இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா அந்த ரெட் கலர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இந்த ரெட் கலரே போட்டுக்கோ, இதுதான் சூப்பராக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும், இதே நீ ஆர்டர் பண்ணிக்கோ. ஸோ இதுக்கு மேட்சாக நம்ம ஜுவல்ஸ் வாங்கலாம் வா அப்படின்ட்டு வாயனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் வாயன் ஜிம்னா பார்க்குறான். அவன் பாட்டுக்கு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். வாயனும் பார்த்துட்டு இந்த நாய் இதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவளும் அங்கேருந்து கண்டுக்காமல் போய் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டா. ஸோ வீட்டுக்கு வந்தால் அப்படி எதுக்கு சுகா வரான். சுகா பார்த்து வாயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் பாட்டு குடிஞ்சிக்கிட்டே வர சுகாவுமே வாயனுக்காண்டி நிறையா சாக்லேட்ஸ் குக்கீஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல். அவகிட்ட எடுத்து கொடுக்குறான். அவளும் அதை வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் மாமா அப்படின்றா. அவனும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஏதோ ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போக வாயனும் சிரிச்சிட்டு போகிறான். இதை ஜியா பார்த்துட்டு இதை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, ரெண்டு பேரும் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதான் பாரு அப்படின்ட்டு நேராக தேங்க பார்த்தா அவன் பாட்டுக்கு உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளாண்டுட்டு இருக்கான். அதுவும் பிருத்வி கூட வாயனா அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஜியா வந்து அப்படியே நேராக தேங்கிட்ட போய் தயோங் தயோங் என்னடி என்னடியா டீ நம்ம நாளைக்கு என்கேஜ்மெண்ட்ரா? அதுக்கே அதுக்கா அங்கே பாரு உன் அண்ணனை வாண்டக்கடி சாக்லேட்டு ஃப்ளவர்லாம் வாங்கி கொடுக்குறான், நீ என்ன எனக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்கல? ஏய் அவங்க 2 பேர் இப்போ தாண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்மலாம் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆச்சுல, அப்புறம் என்ன இருந்தாலும் நீ அவனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டியா? ஏய் நான் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரிடி, நீ இம்ப்ரெஸ் ஆகடி, எனக்கு தெரியும் டி. நான் உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிட்டேனாடா? அந்தளவுக்கு நீ ஈஸி இல்லை, உன்னை கரெக்ட் பண்ணதுக்கு நான் ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டோம்ல, அதுக்கு தான் ஜிம்மின் ஐடியா கொடுத்தான், உன்னை கரெக்ட் பண்ணிட்டேன், அது வேறு விஷயம், விடு விடு. தயோங் நீ என்கிட்ட கண்டிப்பாக அடி வாங்குவ சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு அடுத்து வாங்கிக்கிறேன்டி. அப்படியா சரி இரு. அம்மா அத்தை எங்கே இருக்கீங்க? அம்மா என்னடி? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னது என்ன சொன்ன நீ? நாளைக்கு விடிஞ்சா என்கேஜ்மெண்ட்டு, நீ என்னடி கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே தேங்க்ஸ் அடிச்சுட்டே, ஏய் வழக்கண்ணே என்ன வேணும் உனக்கு, இரு வரேன். அத்தை நீங்கள் போங்க, அவளை எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியும், நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க, சும்மா விளையாட்டுக்கு. ஓ விளையாட்டுக்கா? நான் கூட இந்த நான் ஏதோ உண்மையாக சொல்லுதுன்னு நினச்சி பதறிட்டேன். இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்காதடி, விடிஞ்சா என்கேஜ்மெண்ட்டு சரியா, மூடிக்கிட்டுரு அப்படின்ட்டு அவங்க அம்மா அங்கே வந்து போயிட்டாங்க. அப்போது ஜியாவா இல்லை இல்லை நானும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னை தாங்குகிற புருஷன் தான் எனக்கு வேணும், என்னை நல்லா பார்த்துக்கிற புருஷன் தான் வேணும், என்னை கண்டுக்காமல் நீ அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிற புருஷன் எனக்கு ஒன்றும் தேவையில்லையே. ஓ அப்போ என்னை விட்டுட்டு போயிடுவேன், உனக்கு வேறு பையன் கிடச்சிருவான், என்னை மறந்துட்டு போயிடுவேன், நான் உன்னை விட்டுருவேன் அப்படி தானே அப்படின்றான். உடனே அவள் பார்க்குறா, விட்ட மாட்டானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. உடனே அவனும் சரிங்க வா அப்படின்ட்டு அவளை பிடிச்சி எல்லார் முன்னாடியும், ஆக்சுவலாக அங்கே பிருத்வி இருக்கான், ஜங்குக் இருக்கான், அது மட்டும் இல்லாமல் வானோட தம்பி நிக்கும் இருக்கா, வானுமே இருக்கா, அவங்க எல்லார் முன்னாடியும் தேங் வந்து ஜியாவை பிடிச்சி அப்படியே லிப்லாக் கடிக்கிறான். இதை பார்த்துட்டு வாயின் ஓடி போய் நிக்கோட கண்ணை மறைச்சிக்க, அப்படியே பிருத்வி ஜங்குக் ஏதோ நல்லா பிட்டுப்படம் போடுற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. வாயின் அவங்கள பார்த்து, டேய் டீசன்ட் இல்லை, மூடிட்டு திரும்புங்கடா, எங்களுக்கு எதுக்கு வேணும் டீசன்சி, அதுங்களுக்கு தான் வேணும், நடு வீட்டில் இப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கு பாரு அப்படின்ட்டு. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, தேங்கண்ணா அப்பா வராரு அப்படின்னு கத்துறான். உடனே அவ்வளோ நான் தேங்க அப்படியே ஜிஜியாக விட்டுட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடி போகிறான். ஜியாவுமே ஐயோ எல்லோரும் பார்த்துட்டாங்களே அப்படின்ட்டு அவளும் மூஞ்ச மறைச்சிட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடி போகிறா. இவங்க எல்லாரையும் பார்த்து இவங்க தான்
ஷை அப்படின்ற மாதிரி ஃபீலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வாயன் வந்து பிருத்விக்கலேருந்து கையை எடுத்துட்டு, டேய் ஏதாவது பார்த்தியா என்ன? என்னை எதுக்குக்கா பார்க்கவில்ல? நான் ஆல்ரெடி டிவியில் நிறைய கிசிங் சீன் பார்த்துருக்கேன்க்கா. ஏன்க்கா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போதா வாயன் அப்படியே மண்டையிலே கொட்டி, படிக்க சொன்னால் படிக்கிற வேலையை தவிர எல்லா வேலையும் நல்லா கிளி என்ன மூடிக்கிட்டு போ, போய் படி. நீ வீடியோ கேம் விளையாண்டெல்லாம் போதும். நாளைக்கு தான் என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, நான் லீவு தானே போட போகிறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ போ அப்படின்ட்டு அப்படியே நிற்க பிடிச்சி துரத்திக்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் சிவன் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறான். அப்படியே வாயனை ஒரு மாதிரி மார்க்கமாக பார்த்துட்டு போகிறான். வாயனா பார்க்குறா, அண்ணனோட பொண்டாட்டி ஆக போகிற ஒரு மரியாதை இல்லை, எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாரு ராஸ்கல் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஆனால் அவன் என்னன்னா அவனுக்கு தான் தெரியாது ஆக்சுவலாக வாயனுக்கும் சிவாவுக்கும் மேரேஜ் ஆக போகிறது அப்படிங்கிறது தெரியாது. ஏதோ சிவா கூட தான் பொண்ணு கூட மேரேஜ் ஆக போகணுன்னா ஜீவன் பாட்டுக்கு நினச்சிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அவங்க அம்மாட்ட போய், அம்மா பசிக்குதும்மா சோறு போடு. டேய் ஒரு வழியா வந்துட்டியா? நான் கூட உங்கள் அண்ணன் என்கேஜ்மெண்ட்டுக்கு 10 நாள் கழிச்சு தான் வருவேன்னு நினச்சேன். பரவாயில்லையே தம்பி, வந்துட்டேன். மொதல் நாள் நைட்டே வந்திருக்கடா. ஆனால் என்ன 2 நாளைக்கு முன்னாடி வரணும், நீ என்ன இன்றைக்கி வந்திருக்க? சரி 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 விடுமா, பசிக்குது சோத்த போடுறியா? ஆ நல்ல டைமிங்கில் வந்திருக்க போடுறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. ஜிம்னு சாப்பிட்டுட்டு சுகா கிட்ட போய், என்ன ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம்னு அப்படியே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன கல்யாணமா கல்யாணம் மாப்பிள்ளை ஆகிட்ட போல, என்ன சுகா வைக்கலாம் படுற? டேய் டேய் ஓட்டாத போ, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு காலை நானும் சீக்கிரம் தூக்கணும், நீ சீக்கிரம் தூக்கணும், போய் தூங்குப்போ அப்படின்ட்டு எல்லாரும் ஒரே தூங்க போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஜீவன் பாட்டுக்கு பரபரப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ அவன் கண்ணு வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. வாயனை தான் தேடிக்கிட்டே இருக்கான். எங்கே இந்த ஏரின் இங்கே இருக்கா, நிக்க இருக்கான், ஜங்குக்கு இருக்கான், எல்லோரும் இருக்காங்க, என்ன அவளை மட்டும் காணோம். இந்த பிருத்வி வரான். டே பிருத்வி வாயனங்கடா, அவள் ரெடி ஆகிட்டு இருப்பானா? இன்னுமாடா ரெடி ஆகுறா? என்ன டைம் இருக்குல்ல 2 மணி நேரம். அவள் ரெடி ஆகிட்டு வருவா, நீ என்ன அவளை வம்புழுக்கிறது காத்துட்ருக்கியா? இதுக்கடுத்து அவளை வம்புலாம் இழுக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் சொல்கிற மீனிங் அண்ணன் முன்னாடியே வம்புழுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஆனால் ஜிம்மனுக்கு புரியல, என்ன இவன் சொல்லிட்டு போகிறான் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு. ஸோ ஒரு வழியாக எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வரிசையாக வர வர ஜிம்மன் வந்து ஒரு மாதிரி பிஸி ஆகிட்டான் எல்லோரும் வெல்கம் பண்ணுறது. ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்ணி அங்கே உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்க போகிறான். ஸோ எல்லா சாப்பாடெலாம் அங்கே சரியாக இருக்கான்னு அப்படியே பார்த்துட்டு அப்படியே நேராக திரும்பி பார்க்குறான். ஸ்டேஜுக்கு நேராக அப்போ தான் பார்க்குறான். பார்த்தா வயனும் சுகாவும் அப்படியே ரிங் மாற்றுறாங்க. இதை பார்த்ததும் ஜிம்மனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்று பார்த்துட்ருக்கான். அப்போ தான் அந்த அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து இந்த போர்டெலாம் வச்சுருப்பாங்களே, யாருக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதோ, ஸோ அவங்க 2 பேரோட பேர்லாம் அழகாக எழுதியிருப்பாங்களே. ஸோ அதில் வந்து ஜியா தேங்கோட பேர் எழுதியிருக்கு. அப்படியே பக்கத்தில் அனதர் கப்புள், அதாவது இன்னொரு கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அண்ட் வயன் எழுதியிருக்கு. இதை பார்த்ததும் அவ்வளோதான், ஜிம்மனுக்கு ஒரு செகண்ட் நெஞ்சில் யாரோ இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல. கண்ணெல்லாம் லைட்டாக கலங்க ஆரம்பிக்குது, கை காலெலாம் ஆட்டோமேட்டிக்காக நடுங்குது. ஒரு மாதிரி பார்க்குறான். ஆனால் அங்கே ஸ்டேஜில் வயனும் சுகாவும் ரிங்கெல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கையை பிடிச்சி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படியே ஃபோட்டோக்கெலாம் போஸ் கொடுக்கும்போது ஒரு மாதிரி மனசெலாம் ஏற்றுக்க முடியல. அப்போ தான் அந்த பக்கம் ஜங்குக்கு போவானா, ஜங்குக்கு பிடிச்சி, என்னடா நடக்குதுங்க? சுகாவுக்கும் வயனுக்குமா என்கேஜ்மெண்ட்? அட என்னென்ன உனக்கு தெரியாதா? இப்போ வந்து கேட்டுட்ருக்க? டேய் விளையாடாதீங்கடா. உண்மையாகவே சுகாக்கும் வயனுக்குமா? ஆமாம் தெரியாதா? ஆக்சுவலாக 2 டேஸ்க்கு முன்னாடி தான் ஜியாக்கும் தேங்க்கும் மேரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சுகா மூத்த பையன் அவனுக்கு பண்ணாமல் எப்படி அப்படின்னு கேட்கும்போது தான், சரி இப்போ வாயனுக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. வாயன்ட்ட கேட்டாங்க, வாயனுமே சம்மதம் சொல்லிட்டா. சுகா அப்புறவும் சரின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதான் மேரேஜ். கூட பிறந்த அண்ணனுக்கு வரப்போகிற பொண்டாட்டி யாருன்னு தெரியாமலா நான் இங்கே நின்றுட்டுருக்க போனேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். என் ஜீவனால ஏற்றுக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். வாயனுமே அப்போ தான் ஜீவனை நோட்டீஸ் பண்ணுறான். அவன் ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தை இருக்கான் அப்படிங்கிறது வாயனுக்கு புரியுது. இருந்தாலும் எதுக்கு இந்த பக்கி இப்படி இருக்குது அப்படின்னு புரியல. இவன் சும்மா இப்படித்தானே வேணுக்குன்னு கிண்டல் பண்ணுவான். ஸோ அதான் ஏதோ பண்ணுறான் போல் அப்படின்ட்டு வாயனும் அவனை கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு அப்படி சிரிச்சிட்டு இருக்க. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாங்க. ஃபேமிலி அங்கே உட்காந்துருக்கு. ஜிம்மன் மட்டும் ஒரு மாதிரி அங்கே இடிஞ்சு போய் நின்றுட்டுருக்கான். ஏறின்னு தான் பார்த்து, அண்ணா வா, நான் எதுக்கு அங்கே நின்றுட்டுருக்க வா. இல்லை நான் வரல, நீங்களே எடுங்க. அண்ணா அழுகுறியா? இல்லை பாப்பா நான் அழுகலை. எதுக்கு நீ அழுகுற? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, கண்லேருந்து இந்த சாப்பாடு சரியாக இருக்கான்னு பார்க்க போனால் அப்போ லைட்டாக குழம்பு தெரிச்சிருச்சு. அச்சச்சோ சரி விடு, வா நம்ம ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலாம், ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம், சூப்பராக இருக்கும், வா வா. இல்லை இல்லை வேணாம், நீ போ, நான் வரல. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா, வரலன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு நிக்கும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறான். ஸோ எல்லோரும் அப்படியே
அங்கே நிற்கிறாங்க. அப்படியே ஜிம்ன நேராக வானோட பக்கத்துல தான் தள்ளி விடுறாங்க. "போடா போ, அண்ணன் பொண்டாட்டி பக்கத்துலேயே போய் நில்லு" அப்படின்ட்டு வானோட பக்கத்தில் அப்படியே தள்ளி விடுறாங்க. அப்படியே வாயின் திரும்பி ஜிவன பார்த்து சிரிச்சுட்டே அவள் பாட்டுக்கு முன்னாடி திரும்புறா. அவ்வளோதான் ஜிம்னுக்குலாம் மனசெல்லாம் ஒரு மாரி வலிக்க ஆரம்பிக்குது. அவளையே ஒரு மாரி வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்ருக்கா. ஸோ ஃபோட்டோவும் அப்படியே எடுத்துட்டாங்க. ஸோ நல்லா வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுக்குறாங்க. அப்போ வாயன வந்து எப்பவுமே இவன் மாமா, மாமா கூப்பிடு அப்படின்னு சொல்லுவான்ல. ஆனா இப்போ வாயன எப்படி கூப்பிடுறான்னா, "இங்க பாருங்க கொழுந்தனாரே, தள்ளுங்க, தள்ளுங்க கொழுந்தனாரே" அப்படின்னு சொல்றா. ஸோ இத கேட்டதும் ஜிம்னுக்குலாம் மனசெல்லாம் அப்படியே இடிஞ்சு போன மாரி இருக்கு. அவங்க அம்மாகிட்ட, "அம்மா நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டேன். நீ கரெக்ட்டா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ. எனக்கு ஒரு மாரி தலை வலிக்குது. ஒரு மாதிரி எனக்கு உடம்புக்கு முடியலம்மா. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். என் ரூம்ல இருக்கேன். யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கதவு கூட திறக்க வேண்டாம்." "என்னடா ஜிம்னு சொல்ற? சரி, சரி. நீ போ. நீ போய் ரெஸ்ட் எடு" அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா?